அதாவது போலீஸ் துறை வந்து லஞ்சத்தில் வந்து 13வது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபயர் சர்வீஸில் நான் இருந்தேன், விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். டிஜிபி ரமணி தான் என்ன ஒரு ஸ்பெஷலாக ஒரு போஸ்ட் அங்கே கிரியேட் பண்ணி வாங்கினாங்க. இப்போ ஃபயர் சர்வீஸில் பாருங்கள், நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு பர்மிஷன் தரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து லஞ்சம் வாங்குறாங்க. இப்போ ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிஸு எங்கே ஃபயர் வந்துட்டு எக்ஸ்டிங்விஷர் வச்சாலும் அதுக்கு லஞ்சம் இல்லாத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷன் வைக்கிறது இல்லை, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறது இல்லை, ஃபயர் லைசன்ஸ் கொடுக்கறது இல்லை. நிறைய ஹோட்டல்ஸு நிறைய கன்சர்ன் அடுப்பு வச்சுட்டு எரிக்கிறாங்கல்ல, இப்போ அவங்களுக்குலாம் லைசன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, ஃபயர் டிபார்ட்மெண்ட் தானே கொடுக்குறாங்க. அவங்க லஞ்சம் வாங்கலையா? வாங்குறாங்களே. ஒரு என்ஜினியர் பாருங்க, எந்த அளவுக்கு சிமெண்ட்டை போட்டாரு, எந்த அளவுக்கு மண்ணை போட்டாருன்னு தெரியாது, அவர் பில்டிங் கட்டி கொடுத்துட்றாரு, அவர் வந்துட்டு பணம் எடுக்கிறதே இல்லையா? அப்போது இங்கே போலீஸில் இப்போ ஒரு விஓ எடுக்கிறாரு, ஒரு தாசில்தார் இருக்காரு, அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்துட்டு ஒரு நமக்கு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு வந்து லஞ்சம் வாங்குறதே இல்லையா? இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒருத்தனுக்கு கையை எடுத்துடுறாங்க, காலை எடுத்துடுறாங்க, தலையை எடுத்துடுறாங்க, மர்டர் பண்ணிடுறாங்க, ரேப் பண்ணிடுறாங்க, ஆக்சிடென்ட் கேஸ் வருது, இந்த மாதிரி ஈவன் தெஃப்ட் கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகையை களவாடிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா அதில் செலவீனங்களும் இருக்குது சில சமயத்தில். அதே சமயத்தில் இப்போ கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு அக்யூஸ்டை செக்யூர் பண்ணணும் இம்மிடியேட்டாக, அதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுறது? இப்போ சில சமயம் செலவினங்கள் இருக்கும்போது அந்த மக்களே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அக்யூஸ்டை பெருசாக அரெஸ்ட் பண்ணோடனே தலையை எடுத்தவனுக்கு தலை வந்துடுதில்ல, கையை எடுத்தவனுக்கு கை வருதில்ல, ஒன்றுமே இல்லை, கேஸ் போடணும் அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளோதான். ஆனால் மித்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று திருப்பி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இன்ஜினியர் வச்சு கட்டடம் கட்டும்போது அவருக்கு ஒரு பில்டிங் கொடுத்துறாரு, அங்கே லஞ்சம் எவ்வளோ எடுக்கிறாரு, எவ்வளோ பணம் அவர் எடுக்கிறாருன்னு தெரியாது. அதே மாதிரி ஃபயர் சர்வீஸில் ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடணும், இல்லை ஒரு ரெவன்யூக்கு போனால் ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடணும். இப்படி அங்கே திருப்பி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, அப்பா நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நிம்மதியாக பணம் கொடுத்தாலும் வேலை முடிஞ்சிச்சுன்னு மக்கள் வந்துடுறாங்க வெளியே சொல்லாமல். ஆனால் போலீஸில் திருப்பி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் எஃப்ஐஆர் போட்டோம், அதில் பெரிய அவங்களுக்கு ஒன்றும் திருப்தி இல்லை, அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறோம், பெரிய திருப்தி கிடையாது. அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வெளியில் தெரியுது.